உண்மை சம்பவம். நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு ரியலாக நடந்த ஒரு ஸ்டோரி பற்றி தான் ஷேர் பண்ண வந்துடுக்கேன். ஸ்டோரிக்குள்ளே போகிற மணிக்கு யாரெல்லாம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்களோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இல்லைனா இன்னைக்கு நீங்கள் தூங்கும்போது நான் உங்கள் கனவுல வருவேன். ரியலாக நடந்த கோஸ்ட் ஸ்டோரியை நம்மக்கிட்ட சொன்ன ஒரு பேர் வந்து முரளி. இந்த முரளிக்கு நடந்துச்சா பார்த்தீங்கன்னா, ஆமாம், இந்த கதை முரளிக்கு நடந்த விஷயம்தான். முரளி ஒரு அழகான கிராமத்தில் இருக்கார். அவர் வந்து 2014 திருமணம் பண்ணுறாரு. வீட்டில் அரேஞ்ச் பண்ணி பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இப்போது வந்து 2 குழந்தைகள் இருக்காங்க. ஸோ 2014 கல்யாணம் பண்ணாங்க. 2018 வந்து அவங்களுக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்காங்க. முரளியோட ஒய்ஃபு வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் பிள்ளைங்க மேலேயும் அவங்க ஹஸ்பண்ட் மேலேயும் ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க. அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஸோ இவங்க வந்து கல்யாணம் பண்ண புதுசெல்லாம் நல்லா தான் இருந்திருக்காங்க. இந்த 2018 வந்து இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, என்னை வந்து தனியாக விடுங்க, நான் தனியாக இருக்க ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எப்போதும் அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் தனியாக இருக்க போகிறேன், என்னை தனியாக விடுங்க அப்படின்னு இவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட பிள்ளைக்கு ஸ்கூல் லீவு, ஒரு சின்ன ஸ்கூல் லீவு வந்தாலே போதும், உடனே அவங்க வந்து அவங்கள போய் பாட்டி வீட்டில் விட்டுடுங்க, நான் தனியாக இருக்கணும், எனக்கு கஷ்டமாக இருக்குது, தனியாக இருக்கணும் அப்படியே சொல்லிகிட்டு இருப்பாங்க அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட. ஸோ முரளியும் இதை வந்து பெருசுப்படுத்தாமல் சரின்ட்டுன்னா அவங்க அம்மா வீட்டிலலாம் போய் விட்டுடுவாங்க. அவங்க வந்து இந்த முரளியை எப்படியாவது வெளியில் அனுப்பணும், இவங்க கூட வச்சுக்க கூடாதுன்னு எப்படி வந்தாலும் இங்கே போ அங்கே போ அப்படி இப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து எப்படி தனிமைப்படுத்திக்கணுமோ அந்த அளவுக்கு இவங்க வந்து தனிமையாக தான் இருப்பாங்க. எங்கேயுமே போக மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸு கூட பேசுறதில்ல, அப்பா அம்மா கூட பேசுறதில்ல, கோவிலுக்கு போகிறதில்ல, இப்படி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு எவ்வளோ தனிமையாக இருக்க முடியுமோ அவ்வளோ தனிமையாக இவங்க இருந்திருக்காங்க. ஸோ முரளிக்கு வந்து இதெல்லாம் ஏன் இவ இப்படி பண்ணுறா, என்னத்தினால இப்படி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. தனியாக இருக்கிறதுனால இவ யாரு கூடயும் பேசிக்கிட்டு இருக்காளோ அப்படின்ட்டுன்னு அவருக்கு சந்தேகம் வருது. முரளி மறுநாள் என்ன பண்ணுறாருன்னா, வேலைக்கு போகாமல் லீவ் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டிலே இருப்போம், இவன் என்ன பண்ணுறா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லீவ் போட்டுடுறாரு. ஸோ இவங்க ஒய்ஃப் வந்து தூங்கி ஏஞ்சி வந்து பார்க்கும்போது இவர் ஹாலில் உட்காந்துருந்தானே இவங்க படும் கோபமாயிட்டாங்க. உடனே கேட்குறாங்க, நீங்கள் இன்னும் வேலைக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்டானே. அப்போ உடனே அவர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லை, அதனால நான் வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லி சொன்னானே. அவங்க ஒய்ஃப் வந்து முறைச்சிட்டு கிச்சனுக்குள்ளே பூந்துடுறாங்க. ஸோ கிச்சனுக்கு போயிட்டானே அவங்க வந்து அங்கே போயிட்டு யோசிக்கிறாங்க, இவரை எப்படியாவது இங்கேருந்து வேலைக்கு எங்கேயாவது அனுப்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் என்னென்ன ஜாமான் இல்லையோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி ஒன்று ஒன்றா லிஸ்ட்டு கொடுத்து அவரை போயிட்டு வெளியில் போயிட்டு வாங்கிட்டு வர சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அமைதியாக இல்லாமல் அவர் வந்து டைரெக்டாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. நீ என்ன எப்போ பாரு என்னை வெளியில் அனுப்புறதுலே இருக்க, என்னை வெளியில் அனுப்பிட்டு நீ யாருக்கிட்டே ஃபோன் பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வீட்டில் தானே இருக்க, எதுக்கு உனக்கு ஃபோனு அப்படின்னு சொல்லி கேட்டானே. அதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்களா, நான் வீட்டில் தானே இருக்கேன், எனக்கு எதுக்கு ஃபோன், இருந்தாங்க நீங்களே வச்சுக்கிங்கன்னு சொல்லி ஃபோனை கொண்டு வந்து நம்ம முரளிக்கிட்டே கொடுத்துட்டாங்க. அப்போ உடனே அவரோட ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் போய்ட்டு சுகர் வாங்கிட்டு வாங்க, சுகர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஸோ அவருக்கு வந்து முரளிக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, இவ வந்து நம்மளை வீட்டு விட்டு விரட்டலில் தான் இருக்கா, அப்போது நம்ம வெளியில் போனானே இவ என்னமோ பண்ணுறா அப்படின்ட்டுன்னு இவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, அவர் கையில் தான் 2 ஃபோன் இருக்கேன், அதனால் அவங்க ஒய்ஃப் ஃபோனுக்கு வந்து கால் பண்ணிவிட்டு அந்த ஃபோனை வந்து ஒரு மூலையில் வச்சுட்டு இவர் வந்து போகிறாரு, ஒன்றுமே தெரியாமல் போகிறாரு. ஏன்னாக்கா ஒன்று இவ யாருக்கிட்ட கால் பண்ணுறதா இருந்தால் ஃபோனை கட் பண்ணிவிட்டு கால் பண்ணணும், அப்படி இல்லையா வீட்டுக்கு யாராவது வரணும், அது வந்து நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழகாக ஃபோனை வச்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி கதைக்கு போகிறாரு. முரளி வந்து கடைக்கு போகாமல் அவர் வந்து காஃபி ஷாப்பில் உக்காந்து இவங்க யாருக்கிட்ட தான் பேசுகிறாங்க, என்ன தான் நடக்குது கேட்போன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை காதிலே வச்சுட்டு இருந்திருக்காரு. கொஞ்ச நேரம் சென்று இவர் நினச்ச மாதிரியே ஒன்று நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, அவங்க ஒய்ஃப் வந்து யாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. ஸோ இவர் வந்து ஃபோனை கொஞ்சம் தூரமாக ஒலி வச்சதுனால சவுண்டு வந்து லைட்டாக தான் கேட்குது. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சரியாக விளங்கலை. ஆனால் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மட்டும் விளங்குது. இவங்க பேசுறது மட்டும் தான் கேட்குது. ஆனால் பக்கத்துலேருந்து இன்னொரு ஆள் பேசுகிற சத்தம் அவருக்கு கேட்கவே இல்லை.
அப்போ இவர் ரொம்ப நேரம் ஃபோனில் ஒரு 1 ஹவராக இவர் வந்து ஃபோனை இது வச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனால் இவங்க பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் எதிர் தரப்புலேருந்து யாருமே பேசவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா, கடைக்கு போய் சுகர் வாங்காமல் நேராக வீட்டுக்கு வராரு. ஸோ வீட்டுக்கு வந்தானே இவர் வெறும் கையாக இருக்கிற பார்த்துட்டு அவங்க ஒய்ஃப் உடனே கேட்குறாங்க, என்ன சுகர் வாங்கிட்டு வரலையான்னு. அப்போ உடனே அவர் சொல்கிறாரு, இல்லை கடை சாத்திருந்துச்சு அதான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு கன்ஃபியூஷனாகவே வந்து உட்காந்துருக்காரு ஹாலில். இவர் யாரு கூட பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் முரளி என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு டாக்டர் பார்க்க கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி மருந்தெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா கூட அவங்க ஒய்ஃபுக்கிட்ட எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களா இருந்தாலும் சரி, அவங்கள எப்படியாவது அவாய்ட் பண்ணணும் மட்டும்தான் அவங்க ஒய்ஃப் நினச்சிக்கிட்டே இருக்காங்க. டாக்டர்கிட்டையும் போயாச்சு. ஸோ இவளுக்கு ஒன்றும் ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ அதனால முரளி என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, ஒரு மாந்திரிகவாதியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மட்டும் தனியாக போய் பார்க்க போகிறாரு. ஸோ போய் அங்கே நடந்த விஷயங்கள், அவங்க நடந்துக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் போய் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறமா அந்த மாந்திரிகவாதி என்ன சொல்கிறாருன்னா, பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு நீங்கள் எங்கேயுமே போகாமல் அவங்க கூட இருந்து பாருங்கள், அவங்கக்கிட்ட என்ன சேஞ்ச் நடக்குதுன்ட்டு நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி முரளிக்கிட்ட சொல்கிறாங்க. முரளி மாந்திரிகவாதியை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா 4 நாள் சென்று வந்து அமாவாசை வருது. ஸோ அவர் உடனே என்ன பண்ணுறாருன்னா, வேலைக்கு போகாமல் லீவ் போட்டுடுறாரு. ஸோ லீவ் போட்டோன்னே உடனே அவங்க ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க வந்து கேட்குறாங்க, இன்றைக்கி நீங்கள் வேலைக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்டானே, அவர் உடனே எப்போதும் சமாளிக்கிற மாதிரி, இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் நான் வேலைக்கு போகல அப்படின்னு சொன்னானே, அவங்க ரொம்ப கோபமாயிட்டு, எப்போதும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கீங்க, பேசாமல் வேலைக்கு போகலை அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேசிடுறாங்க. ஸோ பேசுனதுக்கு அப்புறமா உடனே முரளி என்ன சொல்கிறாரா, நான் என்றைக்காச்சும் ஒரு நாள் தானே லீவு போடுறேன் அப்படின்னு சொல்லி அப்படி இப்படி சமாளிச்சுட்டு வீட்டில் இருக்காங்க. உடனே அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க 2 பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டுட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவர் எப்படியாவது இங்கேருந்து அனுப்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. அது இதையும் சொல்லி இவரை வெளியில் அனுப்புவோம் அப்படின்ட்டுன்னு. அதுக்கு உடனே முரளி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்ன எப்போ பாரு என்னை வீட்டு விட்டு வெளியில் போனே சொல்லிட்டு இருக்கேன், என்னையும் பிள்ளைங்களையும், நீ தனிமையாக இருக்கணும்னா நீ வீட்டு விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லி சொன்னானே, அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு ஆகியமுன்னும் பண்ணாமல் டக்குன்னு வீட்டு விட்டு வெளியில் கிளம்புறாங்க. அவங்க வெளியில் போகிறத பார்த்துட்டு உடனே முரளி வந்து சமாதானப்படுத்தி அவங்க வீட்டில் விட்டுட்டு இவர் உடனே வெளியில் போயிட்டு மாந்திரவாதியை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு அவரை பார்க்குறதுக்கு போயிட்டாரு. ஸோ அங்கே போனோடனே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாந்திரிகவாதி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வீட்டில் போயிட்டு உங்கள் வேர்வை வாடையோடு இருக்கிற உங்கள் ஒய்ஃபோட துணியை எடுத்துக்கிட்டு அவங்களோட முடியை எடுத்துக்கிட்டு, அதாவது இந்த சீப்பில் இருக்கோம்ல அந்த முடியை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இவரை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. முரளியும் வீட்டுக்கு போயிட்டு அவர் சொன்ன மாதிரியே அவங்களோட சட்டையை எடுத்துக்கிட்டு அவங்களோட முடியை எடுத்துக்கிட்டு நேராக மாந்திரவாதியை பார்க்க வந்துட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமா அவர் உடனே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு ஓரமாக உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பூஜை மாதிரி என்னமோ செய்கிறாரு. செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 hour செஞ்சு அதுக்கப்புறமா நம்ம முரளியை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு அவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களோட ஒய்ஃபு கூட வந்து ஒரு ஆத்மா இருக்குது, இவ்வளையும் பண்ணுது அந்த ஆத்மாவோட வேலை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாந்திரவாதி சொன்னதை வந்து நம்ம முரளி வந்து நம்பலை. ஏன்னாக்கா அவங்க வந்து ஒரு பேய் பிடிச்ச மாதிரி ஒரு விஷயமும் அவங்க செஞ்சதில்லை வீட்டில், அப்படியெல்லாம் இருக்காது சாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு உடனே அந்த மாந்திரவாதி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எப்படியாவது அவங்கள நாளைக்கு வந்து இங்கே கூட்டிகிட்டு வாங்க, அவங்க வராங்களான்னு பாருங்கள், எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே உடனே நம்மளோட முரளி என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் காலையில் சமாதானப்படுத்துகிற மாதிரி, வா நம்ம இங்கே போகலாம் அங்கே போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்து வெளியில் வற்புறுத்தி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஸோ கூட்டிகிட்டு வந்துட்டானே இந்த மாந்திரவாதி வீடு வந்து மேல் ஃப்ளோரில் தான் அவர் வந்து இந்த சாமி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இவங்கள வந்து வாசப்படியில் நின்ன கையோடு இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. உடனே கண்டா மாதிரி நம்மளோட முரளியை போட்டு ஏசுகிறாங்க, எதுக்கு என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படி இப்படி சொல்லி கேட்டானே. அதுக்கப்புறம் அவங்க உள்ளே வரவே மாட்டேன்ட்டு நிற்கிறாங்க. அப்போ உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த மாதிரி சிசியர்கள் இருக்காங்களா அவங்களும் முரளியும் அவங்க ஒய்ஃபை வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்துட்டு 2nd ஃப்ளோரில் போய் உட்கார வச்சிடுறாங்க. அவங்க ஒய்ஃப் உடனே மாந்திரவாதியை போட்டு கண்ட மாதிரி கெட்ட வார்த்தையில் திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ திட்ட ஆரம்பிச்சுட்டோன்னே அதுக்கப்புறம் அவங்க ஸ்டாப் ஆனோன்னே அந்த மாந்திரவாதி என்ன சொல்கிறாருன்னா, என்னை திட்டி முடிச்சிட்டியா, இப்போ நான் பேசலாமா அப்படின்னு சொல்லி பேசும்போது, நீ வந்து இந்த பெண்மணி உடம்புல இருக்கே, நீ யாருன்னு எனக்கு தெரியும், இந்த பெண்ணோட முன்னாள் காதலன் தானே நீயே அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவர் உடனே என்ன பண்ணுறாருன்னா, நம்மளோட முரளியை வந்து வெளியில் அனுப்பிட்டு என்னமோ ஒரு பூஜை செய்கிறாரு. அந்த பூஜை வந்து இந்த பேய்களை ஓட்டுறக்காண்டி ஏதோ ஒரு பூஜை. ஸோ அந்த பூஜையை செய்ய ஆரம்பிக்கிறாரு.
முரளியோட ஒய்ஃபு கிட்ட அந்த மாந்திரவாதி கேட்கும்போது அந்த பேய் ஆத்மா இருக்குல்ல, அந்த ஆத்மா வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்குது. என்ன நடந்திருக்குன்னா, இவங்க இந்த 2014 கல்யாணம் பண்ணாங்களா, அதுக்கு முன்னுக்கு வந்து இவங்க வந்து அந்த பையனை வந்து விரும்பியிருக்காங்க. ஸோ அவங்க கூட வாழலாம் அப்படின்னு எல்லாம் பிளான்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த கிராமத்து இடத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களாம் ரொம்ப இந்த ஜாதி இதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஆச்சுன்னா இவன் வந்து வேறு ஜாதி இருக்கிறனால அந்த பிள்ளைக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்காம இந்த முரளியை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன ஆச்சுன்னா, அவன் வந்து அவனோட சொந்த ஊருக்கே போயிட்டான். சொந்த ஊருக்கு போயிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்துட்டு யாரையுமே அவன் கல்யாணமும் பண்ணவே இல்லை. ஸோ அப்படியே இருந்திருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா 2017 வந்து அந்த பையன் இறந்து போயிடுறான். ஸோ இந்த விஷயத்தை எல்லாமே அந்த பெண்மணி வாயால் அந்த ஆத்மா சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த மாந்திரவாதி கேட்குறாரு, உனக்கு எப்படி இப்போ இந்த பெண்மணி இங்கே இருக்காங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டே கேட்கும்போது அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, அதுக்கு உடனே அந்த ஆத்மா என்ன சொல்லுதுன்னா, அந்த ஆத்மா அவங்க ஊரில் போய் இறந்து போச்சுல, இறந்து போனதுக்கு அப்புறமா நேராக இந்த பெண்மணியோட அப்பா அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கு. ஸோ வந்துட்டு இவங்க டெய்லி பேசுகிறது இது எல்லாத்தையுமே இந்த ஆத்மா வந்து ஒட்டு கேட்டிருக்கு. ஸோ ஒட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த பெண்மணி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குற இடம் தெரிஞ்சு அந்த ஊருக்கு இந்த ஆத்மா போயிட்டு அந்த பெண்மணியை வந்து ஆக்கரிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவங்கள இது பண்ண ஆரம்பித்தோன்னே அதுக்கப்புறமா தான் அந்த பெண்மணி வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்களோட பிள்ளைங்களை வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்றா குடும்பம் நடத்தியெல்லாம் இருந்திருக்கிறாங்க. ஃபேமிலியோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி இவங்க தனியாக 2 பேரும் வாழ்ந்துக்கிட்டெல்லாம் இருந்திருக்காங்கன்ட்டுன்னு அந்த ஆத்மா சொல்லியிருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாந்திரவாதி என்ன கேட்டாருன்னா, நீ சரி உனக்கு வந்து நடந்தது அநியாயம்தான். ஸோ இப்போ இந்த முரளியும் அந்த 2 பிள்ளைங்களும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க 2 பேர்த்துக்கும் எதுவுமே தெரியாதே, அவங்களும் இதில் அனுபவிச்சுட்டு பாவம் இல்லையா, நீ அவங்கள விட்டுட்டு போய் தான் ஆகணும். இன்னும் கொஞ்ச நாள் நீ அந்த பெண்மணி உடம்புக்குள்ளேயே நீ இருந்தனா அந்த பெண்மணியும் இறந்து போயிடுவாங்க. ஸோ நீ வெளியாகியே ஆகணும், எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு உடனே அந்த ஆத்மா என்ன சொல்லுதுன்னா, நான் இந்த பெண்மணி உடம்பு விட்டு போக மாட்டேன், இந்த பெண்மணி இறந்ததுக்கு அப்புறமா அவளை கூட்டிட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த மாந்திரவாதி என்ன சொல்கிறான்னா, உனக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, இந்த பெண்ணை விட்டு நீ போயிட்டேன்னா நான் உன்னை ஒன்றுமே பண்ண மாட்டேன், நீ போகலைன்னா உன்னை நான் ஒரேடியே அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு உடனே அந்த ஆத்மா என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து இந்த பெண்மணியோட தான் வாழுவேன், நீங்கள் என்னை என்ன பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் என்னை அழிச்சாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு ரொம்ப ஆங்காரமாக அது வேற சொல்லுது. அதுக்கப்புறம் மாந்திரவாதி என்ன பண்ணுறாருன்னா, நம்மளோட முரளியை உள்ளே கூப்பிட்றாரு. உள்ளே கூப்பிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. சொன்னதுக்கு அப்புறமா முரளி என்ன சொல்கிறான்னா, அந்த ஆத்மாவை அழிச்சிடாதீங்க, அதை வந்து என்காண்டியும் என் பிள்ளைக்காண்டியும் என்னோட ஒய்ஃபோட உடம்புலேருந்து வெளியில் ஆனால் போதும், அந்த மாதிரி மட்டும் ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த மாந்திரிகவாதி என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஒய்ஃபோட முடியை கட் பண்ணி எடுத்து ஏதோ ஒரு மரத்தில் போயிட்டு ஃபுல்லாக அடிச்சுட்டு அந்த ஆத்மாவோட வாழ்நாள் முழுவதும் எப்போ அதோட சாந்தி அடைதோன்னு இருக்குதோ அப்போ தான் அது வெளியாகணும்னு சொல்லி அந்த மாதிரி அடிச்சு வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆத்மா வந்து அந்த பெண்மணி உடம்புக்குள்ளே வரவே இல்லை. இப்போ வந்து முரளியோ அவங்க பிள்ளையோ அவங்க ஒய்ஃபோ ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் யாரெல்லாம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணவே பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டுடுங்க. இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா, அப்போ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமோட லிங்க் ஐடி கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி வாய்ஸ் இருந்தால் கூட நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.